இந்த வீடியோவில் நாம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் கிளாஸ் 8ல் இருக்கக்கூடிய த கேஸ் ஆஃப் த ஃபிஃப்த் வேர்ட் அப்படின்ற சம்மரி தான் பார்க்க போகிறோம். இப்போ சப்ஸ்கிரைபரில் 2-3 பேர் பர்டிகுலராக இந்த சாப்டர் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்க எல்லாருக்காகவும் ஸ்பெஷலாக இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு கதை. இது ஒரு மிஸ்ட்ரியை சால்வ் பண்ணுற கேஸ் மாதிரி. ஸோ இந்த ஸ்டோரி எழுதின ஆத்தரை பற்றின ஒரு சின்ன இன்ட்ரோ வந்து இந்த சம்மரி முடிஞ்ச பிறகு நம்ம பார்க்கலாம். சரியா? நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கதைக்குள்ளே வந்து போயிடலாம். ஸோ என்சைக்ளோபீடியா ப்ரவுன் அப்படின்றவங்க யாருன்னா ஒரு சின்ன பையன். ஸோ இவன் வந்து யூஎஸ்ஏல வந்து அவங்க அம்மா அப்பா கூட வாழ்ந்துட்டு இருக்கான். ஸோ இவங்களுடைய அப்பா பேர், இந்த பையனோட அப்பா பேர் வந்து ப்ரவுன் அப்படிங்கிறது. ஸோ இவர் வந்து ஒரு போலீஸில் சீஃபாக வந்து இருக்காங்க. என்சைக்ளோபீடியா அப்படிங்கிற பையன் பேர் சொன்னா இல்லையா, இந்த பையன் வந்து 9th ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறான். ஆனால் சீக்ரெட்டாக அவங்களோட அப்பா போலீஸ் ஆஃபீஸராக இருக்காங்க இல்லையா, ஸோ நிறைய கேசஸ், தீர்க்க முடியாத கேசஸ் எல்லாமே வீட்டில் வந்து டின்னர் டைம் வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்களாம். அப்போது நிறைய கேசஸை வந்து இவன் வந்து என்ன சொல்கிறது, இவனோட ப்ரில்லியன்ட் பாய் இவன். ஸோ அவனோட இன்டெலிஜென்ட் யூஸ் பண்ணி நிறைய இது க்ளூலாம் கொடுத்துருக்கானா, நிறைய கேசஸ் வந்து சால்வ் கூட வந்து பண்ணியிருக்கானா. இவ்வளோ ஒரு ப்ரில்லியண்ட்டான பாய் அவன். ஸோ மோஸ்ட்லி இந்த ப்ரவுன் ஃபேமிலி இருக்காங்க இல்லையா, ஸோ இவங்களாம் தான் ப்ரவுன் ஃபேமிலி. அவங்க அப்பா பேர் ப்ரவுன். ஸோ ப்ரவுன் ஃபேமிலி வந்து ஸோ அந்த மிஸ்ட்ரியான கேசஸ் பற்றிலாம் வந்து டின்னர் டைமில் அந்த டின்னர் டேபிள் மேலே தான் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்களாம். ஆனால் இந்த பையன் வந்து எப்படின்னா அந்த டெசர்ட் வந்து சர்வ் பண்ணுறதுக்குள்ளேயே நிறைய கேசஸை வந்து சால்வ் பண்ணி முடிச்சிருக்காங்களாம். ஸோ அந்தளவுக்கு ஒரு சூப்பர் ப்ரில்லியன்ட்டான பாய் இவன். ஓகே, இவனை பற்றின ஒரு மேலோட்டம் நம்ம பார்த்தாச்சு. இப்போ வந்து அன்னைக்கு ஒரு நாள் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம். சரியா? ஒரு நாள் ஈவினிங் வந்து அவங்க அப்பா வந்து ரொம்ப சோகமாக வந்து வீட்டுக்கு வராங்க. ஸோ என்னாச்சு ஏதாச்சு அப்படின்லாம் உட்காந்து கேட்குறாங்க. ஸோ டின்னர் டைம் ஆகிடுது, டேபிள் மேலே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க, டைனிங் டேபிளில் மேலே உட்காந்து. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டிம் நோலன் அப்படின்ற ஒருத்தவங்களை பற்றி சொல்கிறாங்க. இவங்க வந்து இறந்து போயிட்டாங்க, டிம் நோலன் வந்து இறந்து போயிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. டிம் நோலன் யார் அப்படின்னு பார்த்தா இவன் ஒரு சஸ்பெக்ட், தேடப்படக்கூடிய ஒரு குற்றவாளி. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஜுவல்லரி ராபரி ஒன்று வந்து நடந்துச்சு. ஓகே, நகை கொள்ளை வந்து நடந்துச்சு. ஸோ அதில் ஈடுபட்டவன் தான் இவன். ஆனால் இவனை வந்து அந்த டைமில் எங்களால் அரெஸ்ட் பண்ண முடியல. ஏன்னா இவனுக்கு சாதகமாக எந்த ஒரு ப்ரூஃப்மே கிடையாது. ஸோ நாங்கள் வந்து அரெஸ்ட் பண்ணலை. அண்ட் நோலனும் டேனியல் டாவென்போர்ட் அப்படின்ற ஒரு இன்னொரு ஃப்ரெண்டு, இவங்க 2 பேரும் சேர்ந்து நிறைய க்ரைம் வந்து பண்ணியிருக்காங்க. க்ரைம் எல்லாமே 2 பேரும் ஒன்றா சேர்ந்து தான் பண்ணுவாங்களாம் அப்படின்ட்டுன்னு இவங்கள பற்றின இன்ட்ரோ எல்லாமே வந்து நம்ம அப்பா வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நோலனும் டாவென்போர்ட்டும் வந்து எங்கே மீட் பண்ணாங்க அப்படின்னா ப்ரிசனில் தான் வந்து மீட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க ப்ரிசனில் மீட் பண்ணி தான் 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆகி ஒரு சிங்க் ஆகி எல்லா கொள்ளைகளுக்குமே வந்து ஒன்றாவே ஈடுபட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா நோலன் வந்து ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆகுதுன்னா, நோலன் வந்து ஒரு பாம் ட்ரீ நர்சரி ஒன்று வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ 2 பேர் சேர்ந்து தான் நடத்துகிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் ராபரி நடந்ததுலேயே ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த நகை கொள்ளை. ஸோ இந்த பர்டிகுலர் ராபரியில் வந்து அங்கே வேலை பார்க்குற கிழக்கு ஒருத்தவங்க வந்து நோலனை வந்து பார்த்துருக்காங்க. எப்போனா மூஞ்சில் வந்து மாஸ்க் கட்டியிருக்கான், பட் தெரியாதனமாக அந்த மாஸ்க் வந்து கீழே விழும்போது பார்த்துருக்காங்க. ஆனால் அந்த ஒரு கிளர்க்கால், அவங்க வந்து ஒரு லேடி, சரியா? ஆனால் அவங்களால வந்து ஷியோராக அதை வந்து சொல்ல முடியல, இது வந்து நோலன் தான் அப்படின்ற மாதிரி ஷியோராக வந்து சொல்ல முடியலையா. அதனால் வந்து அவங்க வந்து அரெஸ்ட் பண்ணக்கூடிய இது இல்லை. ஸோ ப்ரூஃப் எதுவுமே வந்து இல்லாமல் போயிடுச்சு. ஸோ இந்த ராபரி முடிஞ்சதுமே நம்மளோட டாவென்போர்ட் ஃப்ரெண்டு இருக்காங்க இல்லையா, நோலனோட ஃப்ரெண்டு. ஸோ அவங்க வந்து எங்கே போனா அப்படின்னு தெரியல, எங்கே தலைமறை வந்து ஆயிட்டாங்க. ஸோ மறுபடியும் வந்து அவனை யாருமே பார்க்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நோலனுக்கு என்னாச்சு அப்படின்னு பார்த்தா, நோலன் வந்து ஒரு ஸ்ட்ரோக் வந்து இறந்து போயிட்டார். ஆனால் இறக்குறதுக்கு முன்னாடி ஒரு உயில் ஒன்று வந்து எழுதி வச்சிருக்கான். அது வந்து போலீஸ் டீமில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அந்த உயிலில் என்ன எழுதியிருக்கு அப்படின்னு பார்த்தா, இவனுடைய எல்லா ப்ராப்பர்ட்டிஸ், எல்லா சொத்துக்கள், இன்க்ளூடிங் நர்சரி வந்து ஸ்டார்ட் பண்ணான் இல்லையா, இந்த நர்சரி எல்லாமே வந்து இவனுடைய ஃப்ரெண்டான டாவென்போர்ட்டுக்கு தான் வந்து சென்றடையணும் அப்படின்ட்டுன்னு எழுதி வச்சிருக்காங்க. அந்த உயில் கூட ஒரு ஹிண்ட் ஒன்று வந்து எழுதி வச்சிருக்கான், ஒரு கோடு ஒன்று எழுதி வச்சிருக்கான். அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய கேலண்டர் பேப்பரை கிழிச்சு அது மேலே எழுதி வச்சிருக்கான் ஒரு ஸ்ட்ரேஞ்சான வேர்டு. ஓகே, ஒரு 4 லெட்டர் வேர்டு. அது என்ன வேர்டு அப்படின்னு பார்த்தா, நாம் யூட்டர்ஸ் ஸ்வீடன் ஹர்ட்ஸ் அப்படின்ற மாதிரி எழுதி வச்சிருக்காங்க. பட் இந்த போலீஸில் வந்து நிறைய பேர் வந்து துப்பு துளக்கி எல்லாமே கோட்லாம் பண்ணி டீகோட்லாம் பண்ணி கண்டுபிடிக்கிறாங்க. பட் இவன் என்ன எக்ஸாக்டாக சொல்ல வரான், இது என்ன ஒரு ஸ்ட்ரேஞ்சான 4 லெட்டர் வேர்ட், என்ன ஒரு இருக்கான பாஸ்வேர்டா, அந்த நகையை வந்து கொள்ளையடிச்சாங்களா 2 பேரும் சேர்ந்து, ஸோ அதுக்கு வந்து மறைச்சி வச்சிருக்கோண்டான பாஸ்வேர்டா அப்படின்ற மாதிரி எங்களுக்கு எதுவுமே தெரியல. ஸோ இதான் டீகோட் பண்ணணும், அதான் வந்து வருத்தமாக இருக்குது அப்படின்ற. ஸோ அதை பற்றிலாம் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்மளோட என்சைக்ளோபீடியா பாய் ரொம்ப பிரில்லியன்ட் ஆச்சு இல்லையா. ஸோ அவன் வந்து அந்த லெட்டர்ஸ் எல்லாமே அப்பா கொடுத்த அந்த லெட்டர்ஸ் எல்லாமே வந்து கேர்ஃபுல்லாக வந்து பார்க்குறாங்க. கண்ணை மூடுறாங்க. கண்ணை மூடிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு அப்படியே ஒரு சிங்கிள் கொஸ்டின் மட்டும் தான் கேட்குறாங்க. கண்ணை ஓப்பன் பண்ணிட்டு என்ன அப்படின்னா, ஏதாவது அந்த நர்சரி இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி இடங்கள்ல ஏதாவது வந்து ஒரு யங் ஃபிட் ட்ரீ இருக்கா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க.
ஸோ என்னடா இந்த பையன் இது கேட்டதுமே அவங்க அப்பாவுக்கு ரொம்ப சர்ப்ரைஸ். ஏன்னா இவர் கன்ஃபார்மாக பண்ணுறாரா, ஆமாம் ஒரே ஒரு ஃபிர் ட்ரீ வந்து அந்த சவுத் சைடில் வீட்டு பக்கத்தில் இருக்குது அந்த மாதிரி வந்து கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அப்போ அந்த பாய் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறான், இன்னும் 4 ஸ்ட்ரேஞ்ச் வேர்ட்ஸ் இருக்குல்லையா, அது வேறு ஒன்றும் கிடையாது, நம்ம நாட்களோட அந்த 4 நாள் தான், அதாவது மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே அப்படிங்கிறது. நோலன் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ரொம்ப சூப்பரான ஐடியா யூஸ் பண்ணி அந்த எல்லாத்துலேயுமே DAY டே அப்படிங்கிற வேர்டை வந்து கட் பண்ணிட்டாங்க. கட் பண்ணிவிட்டு மீதி பேலன்ஸ் இருக்க நாள் எல்லாமே வந்து ரீஅரேஞ்ச் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள், மண்டே MONDAY, இதில் டேவை தூக்குனா MON வருமா, அதை ரிவர்ஸில் போட்டால் NOM அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் வேர்டு. டியூஸ்டே அப்படிங்கிற டேவை தூக்கிட்டா TUES வரும். ஸோ இது வந்து ரீஅரேஞ்ச் பண்ணுறாங்க, UTES அப்படிங்கிற மாதிரி. இது வந்து செகண்ட் ஸ்ட்ரேஞ்ச் வேர்டு. இப்போ வெனஸ்டே அப்படிங்கிறது டேவை தூக்கிட்டா வெனஸ் அப்படிங்க வரும். ஸோ இது வந்து ரீஅரேஞ்ச் பண்ணால் ஸ்வீட்டன் அப்படின்ற மாதிரி எழுதியிருக்காங்க. தேர்ஸ்டே அப்படிங்கிறது தேர்ஸ் அப்படின்ட்டு வரும். இதை ரீஅரேஞ்ச் பண்ணால் ஹர்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ அந்த 5th லெட்டர் வேர்டு என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தா மேபி ஃப்ரைடேவாக தான் இருக்கும். ஸோ இதை டேவை தூக்கினா FRI வரும். ஸோ இதை நம்ம ரிவர்ஸில் பண்ணி பார்க்கும்போது நமக்கு FIR அப்படிங்கும்போது இது வந்து அந்த ட்ரீயை வந்து குறிக்குது. ஸோ நான் அதனால தான் கேட்டேன், இதான் மேபி 5th க்ளூவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து இவனோட இது ஐடியாஸ் எல்லாமே வந்து சொல்கிறான். ஸோ டேடி வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க, ஆமாம் கண்டிப்பாக அந்த திருடு போன நகை எல்லாமே அந்த இடத்துல தான் ஒழிச்சு வச்சிருப்பான் அப்படின்ட்டுன்னு. ஸோ உடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த பையன் சொன்னான் இல்லையா அந்த பர்டிகுலர் ஸ்பாட்டை, ஸோ அந்த ஸ்பாட்டை வந்து சர்ச் பண்ணுறாங்க. அப்படி சர்ச் பண்ணும்போது மிஸ் ஆன ஜுவல்லரிஸ் எல்லாமே அங்கே வந்து இருக்குது, பூமி கடியில் தோண்டி நல்லா புதைச்சி வச்சிருக்கான் நோலன். ஸோ இதுதான் ஒரு சீக்ரெட் மெசேஜாக அவனுடைய ஃப்ரெண்டுக்கு வந்து டிராவன் போட்டுக்கு வந்து கொடுத்துட்டு போயிருக்கான். ஸோ இது நம்ம பையன் அப்படியே இன்டெலிஜென்ட்லாம் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கான். பட் யாரும் கண்டுபிடிக்க முடியாது, நம்ம நோலன் நினச்சி எல்லாம் பண்ணியிருப்பான். பட் என்சைக்ளோபீடியா வந்து இந்த கேஸை வந்து சால்வ் பண்ணிட்டாங்க. ஸோ திருடு போன நகை ரெக்கவர் ஆகுது. ஸோ மிஸ்ட்ரி சால்வ் ஆகுது. ஸோ எல்லா தேங்க்ஸ்க்குமே வந்து இந்த யங் டிடெக்டிவ் தான் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதோட இந்த ஸ்டோரி முடிஞ்சது. எவ்வளோ ஒரு இன்டெலிஜென்ட்டான பாய் இல்லையா? ஸோ நம்ம இப்போ இந்த ஸ்டோரியை பார்த்தீங்கன்னா அந்த ஆத்தர் பற்றி பார்த்துலாம். இந்த ஸ்டோரி எழுதின ஆத்தர் யார் அப்படின்னு பார்த்தா டொனால்ட் ஜே சோபால் அப்படின்றது. ஸோ இவங்க ஒரு அமெரிக்கன் ஆத்தர். ஸோ இவங்க வந்து ஒரு சூப்பரான சீரீஸ் வந்து எழுதியிருக்காங்க, ரொம்ப ஃபேமஸான சீரீஸ் கூட, அதான் என்சைக்ளோபீடியா ப்ரௌன் அப்படின்ற சீரீஸ். ஸோ நம்ம கதையில் வர பையன் பேர் தான் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இவங்களோட பிறந்த வருஷம் அப்படின்னு பார்த்தா 1924 அப்படிங்கிறது. இவர் வந்து நிறையா ஸ்டோரிஸ், நிறையா புக்ஸை வந்து எழுதியிருக்காங்க, பர்டிகுலர் குழந்தைகளுக்காக நிறைய வந்து எழுதுவாங்களாம். ஸோ இவங்களோட ஸ்டோரிஸ் எல்லாமே ஃபேமஸ் எதுக்கு அப்படின்னு பார்த்தா நிறைய மிஸ்ட்ரி சால்விங் ஸ்டைல்லையே இவருடைய கதைக்களம் எல்லாமே வந்து இருக்கும். ஸோ இதுக்காகவே குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், இன்ட்ரெஸ்டான ரைட்டர், ஆத்தர் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ இதோட இந்த வீடியோ முடிஞ்சது. உங்களுக்கு வேறு ஏதாவது சம்மரி, தமிழ் துணைப்பாடம் ஏதாவது எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் போடுங்க. ஷியோராக உங்களுக்காக வீடியோ போடுறேன். தேங்க்யூ.